கலாமில் வந்து பீரியாடிக் டேபிள் 180 டேபிள்ஸ் சொல்லி 10 பிரமிட் கியூபையும் 2.2 செகண்ட்ல வந்து கலாமில் லைவ் ரெக்கார்ட் பண்ணான். அப்போ அவர் சொன்னார், நம்பரே சொல்லிக்கிறேன், அந்த இப்போ 1H ஹைட்ரஜன், அந்த ஹெச் அந்த இதையும் சொல்லிக்கிறேன், சிம்பிள்ஸையும் பேரையும் சொல்கிறேன், சைமல்டேனியஸையும் சொல்கிறேன், எங்கேயுமே பிசர் இல்லாமல் 2.4 மினிட்ஸ் பண்ணாலும் அவர் 2.2 மினிட்ஸ்லாம் சொல்லி ரொம்ப பெரிய இந்த எபிலிட்டிக்கு பேர் பேரலல் ப்ராசஸிங். அவங்க முடித்ததும் ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி பக்கத்தில் கேமரா இவ்வளோ இருக்குது, டைமர் வந்து ஒரு பெரிய இதில் ஓடுது, இந்த குழந்தை கொஞ்சம் கூட பதட்டமே கிடையாது, ஒரு திங்ஸ் கிடையாது, டென்ஷன் கிடையாது, அது வந்து பெக்யூலியர் அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாயிண்ட் தான் என்ன இது எனக்கு ஒரு இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஈகோ சில்ட்ரனை மற்ற எல்லா சில்ட்ரனோட ஹையர் சில்ட்ரனா ஹையர் ஆர்டர் சில்ட்ரனா மாத்திர ஒரு முக்கியமான வேலை. யாருக்கும் ஸ்பாட் பண்ணதை விட கலாம் வேல் ரெக்கார்ட் ஜூரி சொன்னார், என்ன ஃபோக்கஸ்டு, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி கேமரா இருக்காது இருக்குங்களா, எந்த ஃபியர் இருக்காது, அதை ஃபைட் பண்ணுறது உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் எதுவும் இருக்காது, அந்த ஃபியர் டென்ஷன் ஆங்ஸைட்டி எதுவுமே இல்லாமல் அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இன்னொரு அடிஷனல் ஒரு டெஸ்ட் பண்ணார், ஒரு இன்டர்வியூ சொல்லிருந்தாரு, அவர்கிட்ட ஓப்பனாக வாட் ஐ ஹேவ் டு டெல் அங்கிள் கேட்டான். உடனே அவர் இப்படி பேசணும்னாரு, ஷீ ஸ்ட்ரைட் அவே டோல்ட் த இன்டர்வியூ. பாலிமர் டிவிலாம் வந்தது, அது எனக்கு நம்மளே கேட்டால் என்ன பேசணுங்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஷீ ரிப்பீட்டட் த திங். அது நான் பார்த்தேன். அந்த ஸ்பான்டானிட்டி ஈகோ பசங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சார்.